இவ எவ்வளவுதான் கல்ல தூக்கி போட்டாலுமே அந்த ஜாம்பி இவளை நோக்கி பக்கத்திலேயே தான் வந்துகிட்டே இருக்கு. அப்பதான் இவளுக்கு ஒண்ணு தோணுது, அந்த நிக்கோட கழுத்தை இந்த ஜாம்பி எப்படின்னா கடிச்சுச்சோ அது மாதிரி நம்மள கடிச்சிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு மறுபடியும் அந்த ஜாம்பி கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. இவன் அந்த ஜாம்பிக்கு முன்னாடி நடந்து போறப்பவே அந்த ஜாம்பி கிட்ட, நான் எது பேசினாலும் எது கத்துனாலும் நீ அமைதியாவே தான் இருக்க, அதுதான் உன்கிட்ட எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றா. ஆனா உன்கிட்ட ரொம்ப பிடிக்காததுன்னா நீ கத்துறதும் உன் மேல இருக்கிற அந்த ஸ்மெல்லும் தான் எனக்கு சுத்தமா பிடிக்கலங்கிறத சொல்றா. அந்த ஜாம்பியை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாம இவ பாட்டுக்கு அந்த ஜாம்பி கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி பேசிக்கிட்டே போயிட்டே இருக்கா. இவளால நடக்க முடியாம ரெஸ்ட் எடுக்கிறப்பனா ஒரு பெரிய பாறையா பார்த்து அது மேல ஏறி உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறா. மறுபடியும் கீழே இறங்கி நடக்கிறப்ப அந்த ஜாம்பி கூட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டே நடக்கிறா. நைட் ஆனனால மறுபடியும் ஒரு பாறை மேல ஏறி உட்காந்து அதுல நெருப்பனா பத்த வச்சு அவளோட பாஸ்ட நான் நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் இவளும் நடக்க ஆரம்பிக்கிறா. நடக்கிறப்ப அந்த ஜாம்பிக்கு ஒரு பேரும் வைக்கிறா. அந்த ஜாம்பியோட பேரு ஸ்மாலா. இவ அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் போது பெரிய பெரிய மணல் மேடுனா வருது. அங்கனா வந்ததுக்கு அப்புறம் இவ ஒரு சேஃப் ஜோன்ல வந்த மாதிரி இவளுக்கு ஃபீல் ஆகுது. பின்னாடி திரும்பி பார்த்தா இவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த ஜாம்பியும் பின்னாடி காணோம். எப்பா போய் தொலைஞ்சிட்டான்டா, இனிமே நம்ம நிம்மதியா போலான்னு நினைக்கும் போதுதான் விதி சும்மா விடுமா. பின்னாடி பார்த்தா ஒரு பெரிய மணல் புயலை கிளம்புது. இந்த மணல் புயலனா பார்த்த இவ மறுபடியும் வந்த வழியை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறா. குறுக்க அந்த ஜாம்பி வேற இவளை புடிச்சிட்டு கடிக்கலான்னு வருது. நீ வேறன்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டு இவளு ஓட ஆரம்பிக்கிறா. கொஞ்ச தூரத்துல இவ தடிக்கு கீழே விழுந்துடுறா. அந்த ஜாம்பிய பாத்தீங்கன்னா அந்த மணல் புயலால பாதிக்கப்பட்டு மணல்லையே புதஞ்சு கிடக்குது. இவ மேலேயே மணல்லாம் கொட்டி வாய் பேச முடியாம கிடக்குறா. அந்த நேரத்துலதான் அங்க ஒரு கார் ஒன்னு கிராஷ் ஆகுது. இவ ஹெல்ப்னு கத்தி அந்த காரை நிப்பாட்டலான்னு பாக்குறா. ஆனா இவளுக்கு வாய் பேசவே வரமாட்டேது. இவ என்னவா கத்தி கூப்பிட்டாலும் அந்த சவுண்டு வெளியே கேட்கவே மாட்டேது. ஆனா ஒரு வழியா அந்த கார்ல இருக்கிற 2 பேரும் இந்த பொண்ணை பார்த்து ஒரு வழியா இந்த பொண்ணை காப்பாத்திடுறாங்க. இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து கார்ல உட்கார வைக்கிறாங்க. அப்பதான் இந்த பொண்ணு சொல்றா, என்னோட பேக் அந்த மணல் மேடுல மாட்டிக்கிச்சு, நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்றா. ஆனா அவங்க 2 பேரு நீங்க உட்காருங்க நான் எடுத்துட்டு வரேன்னு கிளம்புறானுங்க. இவளை கார்ல உட்கார வச்சுட்டு இவனுங்க 2 பேரு மட்டும் மணல் மேடுல போய் அந்த பேக தேடலான்னு கிளம்புறானுங்க. இவ அந்த கார்ல ஏசி காத்துனா வாங்கிட்டு இருக்கும் போது அந்த கார்ல இருக்கிற ஒரு சின்ன போட்டோவை பாக்குறா. அதுல ஒரு சின்ன பையன் ஒரு கேப் போட்டிருக்கான். அந்த மாதிரியான ஒரு கேப்பை தான் அந்த கார்ல வந்த 2 பேர்ல ஒருத்தவன் போட்டிருப்பான். போட்டோல இருக்கிறவனுங்களுக்கும் இவனுங்களுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. ஏன்னா போட்டோல இருக்கிறவனுங்க ரொம்ப கருப்பா இருக்காங்க, இவங்க 2 பேரும் ரொம்ப ஒயிட்டா இருக்காங்க. அதனால இவங்க 2 பேரு மேலேயுமே இந்த பொண்ணுக்கு ஒரு சந்தேகம் வருது. சந்தேகப்பட்ட மாதிரியே இவளுக்கு பின்னாடி ஒரு ஜெர்கின் இருக்கு. அந்த ஜெர்கின் முழுக்க ரத்த கரையா இருக்கு. இதெல்லாம் பார்த்த இவளும் அவனுங்க 2 பேருமே வந்ததும் அதை எதையுமே காட்டிக்காம நான் கிளம்புறேன்னு காரை விட்டு இறங்குறா. ஆனா அவனுங்க 2 பேருமே இந்த பொண்ணை போக விடாம இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறானுங்க.